கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ ஆர்சிபி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னா கூட ஏகப்பட்ட அஃபீஷியல் சைட் போட்டுட்டாங்க. அதாவது ஐபிஎலுக்கு முன்னாடி ஆர்சிபி அவங்களுடைய நேமை சேஞ்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. அதற்கான காரணம் என்ன, இது உண்மைதானா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து செய்யணும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் சக்சஸ்ஃபுல் பிரான்ச்சைஸா இருந்திருக்க வேண்டியது அன்பார்ச்சுனேட்லி டிராஃபி இல்லாததுனால ஸோ அவங்களும் பார்த்தோம் அப்படின்னா இந்த பஞ்சாப், டெல்லி அந்த மாதிரி டீம்ஸோட இருக்கிறாங்க. ஸோ காரணம் அந்த ஒரு கோப்பை அப்படிங்கறத வின் பண்ண முடியல. எஸ், உண்மையாலுமே ஜாம்பவான் பிளேயர்கள் எல்லாருமே இருக்காங்க. அண்ட் மோஸ்ட் அன்லக்கியான டீம் ஆர்சிபி தான். அதற்கான காரணம் ஜாம்பவான் பிளேயர்கள் எந்த டீம்லயும் இல்லாத அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா விராட் கோலி, கிறிஸ் கெயில், ஏபிடி வில்லியர்ஸ், தில்சன், ஸோ அதை தாண்டி ஏகப்பட்ட சீனியர் பிளேயர்ஸ் வந்தாங்க போனாங்க. ஆனால் ட்ராஃபி அப்படிங்கிறது அவங்களால வின் பண்ண முடியல. ஸோ என்ன மாயமோ என்னமோ அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியல. ஸோ அன்பார்ச்சுனேட்லி அதனாலதான் இன்னும் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு அன்லக்கியான டீம் அப்படிங்கிற பட்டத்தை வச்சிருக்காங்க. இதெல்லாமே ஓரமா வச்சுட்டு பார்த்தோம்னா அவங்க கிட்ட ஏகப்பட்ட ரெக்கார்டு இருக்கு. ஸோ ஹையஸ்ட் ஸ்கோர் அவங்க தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஹையஸ்ட் ஒரு பிளேயருடைய ஹையஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ் கெயில் அந்த டீம்ல தான் அடிச்சிருக்காரு. அதே மாதிரி ஒரு சீசனுடைய ஹையஸ்ட் ரன் கெட்டரான விராட் கோலியும் அந்த டீம்ல தான் இருக்காரு. ஸோ ஆர்சிபிக்கு ஏகப்பட்ட ரெக்கார்டு இருக்கு அப்படிங்கிற மாற்றம் கிடையாது. பட் ஆனா அந்த ஒரு டிராஃபி மட்டும் அவங்களால வின் பண்ண முடியல. இது எல்லாமே ஓரமா வச்சுட்டு இந்த நியூமராலஜி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு வீரேந்தர் சேவாக் எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஜெர்சி நம்பர் வச்சிருப்பாங்க. MS தோனி அவர்களுடைய ஜெர்சி நம்பர் 7. அதற்கு பின்னாடி என்ன அப்படின்னா 7ஆம் தேதி 7வது மாசம் பிறந்ததுனால அவருக்கு அந்த 7 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப சப்போர்ட் பண்ணுச்சு. விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் 18 அவங்க அப்பாவுடைய ஞாபகமா அவர் வச்சிருக்காரு. ஸோ ஒவ்வொருத்தருடைய ஜெர்சி நம்பருக்கு கீழேயும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வரலாறு இருக்கு. கிறிஸ் கெயிலுக்கு 333 அப்படிங்கிறது ரன் கெட்டர். அதே மாதிரி 175 ஒரு காலத்துல வச்சிருந்தாரு. இந்த மாதிரி நிறைய போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப முக்கியமா எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு பிளேயர் யாரு அப்படின்னு சொன்னோம்னா வீரேந்தர் சேவாக். அவரை பொறுத்த வரைக்கும் ஜெர்சி நம்பர் மாத்திட்டே இருந்தாரு. ஒரு கட்டத்துல ஜெர்சி நம்பரே வேண்டா போங்கடா அப்படிங்கிற மாதிரி விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த நியூமராலஜி ஆஸ்ட்ராலஜி மேல எல்லாம் நம்பிக்கை நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இது பண்ணா இது நடக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன கெஸிங்காவும் இருக்கலாம். ஸோ மேபி அது நடக்கலாம், நடக்காமையும் போகலாம். இப்ப எதுக்கு இந்த நியூமராலஜி இதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர்சிபி அதை ட்ரை பண்ண போறாங்க. அதாவது அவங்களுடைய நேம் எல்லாருக்குமே தெரியும், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அப்படிங்கிறது. பெங்களூருக்கு ஸ்பெல்லிங்ல BAN அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். பெங்களூர் அப்படின்னு முடியும் போது ஈயோட முடியும் இல்லையா. ஆனா அவங்க நேம ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அப்படிங்கிற மாதிரி மாத்த போறாங்களாமா. அந்த ஆர்சிபி அப்படிங்கிறது காமனா சேம் அப்படியே தான் இருக்கும். ஆனா பெங்களூருல BAக்கு பதிலா BE அப்படிங்கிறது வந்துரும். அண்ட் ஈயோட முடியாது, ஃபைனலா பெங்களூரு யூவோட முடிய போகுதுன்னு சொல்றாங்க. சோ இந்த ஒரு விஷயம் சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. சோ இது அபிஷியலான நியூஸா உங்க சைட்ல இருந்து வருதான்னு தெரியல. ஆனா 19ஆம் தேதி நடக்குது இல்லையா ஈவெண்ட்ல புதுசா ஒரு விஷயம் பண்ணுவாங்க இல்லையா ஆர்சிபி. இந்த வருஷம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அப்படிங்கிற மாதிரி நேம் சேஞ்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. சோ எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறத 10ஆம் தேதி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ நிஜமாதான் கைஸ், உண்மையாலுமே வந்துட்டு உருட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் அளந்து விடாது அப்படின்னு சொல்ல வேணாம். சோசியல் மீடியாவில் நிறைய போயிட்டு இருக்கு. அண்ட் அதே மாதிரி கமெண்ட்லயும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு ஒரு சில வெப்சைட்ஸோட லிங்க் கூட நான் தர, போய் பாருங்க. சோ நிறைய பேர் போஸ்ட் பண்ணிருக்காங்க. 19ஆம் தேதி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நியூ ஜெர்சியும் லான்ச் பண்ண போறாங்க அதே டேட்ல. சேம் பேட்டர்ன் தான். அது மட்டும் இல்லாம 3 விதமான ஜெர்சிகள் ஒரே டைம்ல லான்ச் பண்ண போறாங்க. எப்பவுமே அந்த ரெட் கலர் ஜெர்சி மட்டும் தான் லான்ச் பண்ணுவாங்க. ஆனா இந்த தடவை அந்த ப்ளூ அண்ட் கிரீனையும் பார்த்தோம் அப்படின்னா லான்ச் பண்ணிருக்காங்க. நீங்க டைரக்டா மேட்ச்ல விளையாண்டு பார்த்திருப்பீங்க. ஆனா இப்ப லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. சோ ப்ளூ வந்து சோ குளோபலுக்காகவோ இந்த வாட்டருக்காகவோ இல்ல வந்துட்டு யூஸ் பண்றாங்க அப்படிங்கறது வந்துட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். கிரீன் வந்து கண்டிப்பா குளோபல் வார்மிங், அதாவது பிளான்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு வளர்க்கணும், சோ தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிற கான்செப்டுக்காக இது பண்ண போறாங்க. சோ ஹோம்ல ஈவினிங் மேட்ச் விளையாடும் போது இந்த 2 ஜெர்சியில விளையாடுறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். சரி, ஓகேவா. இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த ஈவெண்ட்ல இதுதான் நடக்க போகுது. ஸோ ஆர்சிபியோட நேம் மாறப்போகுதா அப்படிங்கிற மாதிரி அதிகம் பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதற்கான விடை அப்படிங்கறதா இந்த ஒரு வீடியோ. ஸோ மற்றபடி ஆர்சிபியோட கேம்ப் அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபேப் டு பிளஸி நிறைய பேர் வந்துட்டாங்க. ஸோ மேக்ஸ்வெல் எல்லாருமே வந்துருவாங்க. நியூசிலாந்து பிளேயரான ஃபெர்குசன் எப்போ வருவாருங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலா நியூசிலாந்துல ஒரு சின்ன ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கு. ஸோ ஒவ்வொருத்தருக்கு ஒரு அவார்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதுல பார்த்தோம் அப்படின்னா ஒய்ஃபோட அட்டன் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஃபெர்குசன் வந்து சேருவாரு. ஸோ ஃபெர்குசனா இல்ல வந்துட்டு ரீஸ்டாப்லியா இல்ல அல்சாரி ஜோசப்பா இனிஷியல் 11ல ஆட போறது யாரு அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா. ஸோ ஓவராலா எல்லா டாப்பிக்கும் நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ மார்ச் 22ஆம் தேதி முதல் போட்டி CSK vs RCB. ஸோ ஹோப்ஃபுல்லி யார் ஜெயிப்பா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ சேப்பாக் அவங்களுடைய இடத்துல பார்த்தோம் அப்படின்னா RCB ஒரே தடவை தான் டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி எல்லாமே CSK ஜெயிச்சிருக்காங்க. ஸோ வரலாறு மாற்றி எழுதுவாங்களா RCB இல்ல எகைன் CSK ஒன் மோர் நாங்க தான் சாம்பியன்ஸ், நாங்க தான் ஆண்ட பரம்பரைன்னு காட்ட போறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ நீங்க எந்த சைடு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.